ஏன் ஜெசி, இந்த ரிசப்ஷன்ல நிக்கிறாங்கல்ல அது யாரு? அவங்களா? அவங்க தான் நம்ம டாக்டரோட ஒய்ஃப். டாக்டர் ஒய்ஃபா? என்ன சொல்ற? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஓ ஆமால்ல, இத்தனை நாளா நீங்க லீவ்ல இருந்தீங்கல்ல, மறந்துட்டேன். அவங்க தான் டாக்டரோட ஒய்ஃப். டாக்டரோட ஒய்ஃப்ங்கற ரிசப்ஷன்ல நிறுத்தி வச்சிருக்காரு. அதுக்கு என்ன மேடம், ஐஸ் வர வரைக்கும் இவங்க வேலை பார்ப்பாங்க, அவ்வளவுதான், சும்மா டெம்பரவரியா. ஆமா, டாக்டர் அந்த ஐஸ் பொண்ணு தானே விரும்பிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அந்த பொண்ணை விரும்பிட்டு இருந்தாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ண போனாரு, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நிச்சயத்தை நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? இதோட தானே நீங்க லீவ் எடுத்துட்டு போனீங்க. அப்புறம் இடையில ஒரு 6 மாசம் இந்த பொண்ணை தான் விரும்பிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, திரும்பவும் ஐசக்கா கூடயே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? கல்யாணம் வரைக்கும் போச்சா? கல்யாணம் வரைக்கும் போயும் கல்யாணம் நின்று போச்சு. அப்புறம் ஒரு 3 மாசம் அப்படியே போச்சு. திரும்பவும் இவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒரே நேரத்துல 2 ஃபிகரை ஓட்டலான்னு பாப்பாரு போல. இல்ல ஐஸுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு இங்க வந்து வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? அவ வாழ வேண்டிய வாழ்க்கை இவ வாழ்ந்துட்டு இருக்கான்னு அந்த பிள்ளைக்கு உறுத்தாதா? அவங்க மனசுல அப்படிலாம் எந்த எண்ணமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன கர்மமோ தெரியல. இந்த பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரியா வந்திருக்கீங்க? யூனிஃபார்ம் எங்க? இப்பதான் வந்தோம், போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம். இனிமே வீட்ல இருந்து யூனிஃபார்மோட தான் வரணும். இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியாதா? மேம் சாரி மேம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தமா டியூட்டியை பார்த்தோமான்னு மட்டும் இருந்தா போதும். தேவையில்லாத பேச்சு பேசினா நீங்க வேற எங்கேயாவது வேலை தேடிக்க வேண்டியதா? மேம் சாரி மேம். வந்து ரிஜிஸ்டர்ல சைன் போடுங்க. உங்களுக்கு வெட்டி நியாயம் பேசணும்னு தோணுச்சுன்னா அது உங்க வீட்டில் போய் பேசுங்க. நான் வேணா சார் கிட்ட சொல்லி உங்களை டிஸ்மிஸ் பண்ண சொல்றேன். மேம் சாரி மேம். இவளுக்கு சாரி யாருக்கு வேணும்? நான் தான் சொன்னேன்ல சிஸ்டர், இதை பத்தி பேச வேண்டான்னு. இந்த பொண்ணு என்ன பார்க்கறதுக்கு ஏதோ பால் டப்பா மாதிரி இருக்கு, ஆனா இப்படி புரிஞ்சிட்டு போகுது. இதுக்கு ஐஸ் பரவாயில்ல, நம்ம என்ன சொன்னாலும் காதல கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துக்கும். சின்ன வெங்காயம் உரிச்சதெல்லாம் போதும், தக்காளி அரிஞ்சு. சரிம்மா. ஏட்டி காவியா வரப்போறான்னு நினைக்கிறேன். ஏட்டி, உங்க பேத்தி வர்றது உங்க மனசுக்கு கூட தெரியுதா? அந்த அளவுக்கு பேத்தி மேல பாசமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அங்க என் பேரனை பாரு, குட்டி போட்ட பூனையாட்டும் கீழே பாத்துட்டு நிக்கிறான். ஒரு வழியா காவியா வாழ உன் பையன் வாங்கிட்டே வந்து சேர்ந்துட்டான். ஆனா மைனி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. என்னதான் காவியாவை அவன் கட்டிக்கிட்டாலும் அவன் பாட்டுக்கு அமெரிக்கா கூட்டு போயிடுவான். கூட்டிட்டு போனா போகட்டும், என் பையன் எங்க இருந்தாலும் அவன் சந்தோஷமா நிம்மதியா இருந்தா எனக்கு அதுவே போதும். கேட்டுக்கிட்டியா? இதுதான் தாய் பாசங்கிறது. ஆனா மைனி, என்ன இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? உங்க பையன் இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்துட்டான், இதுக்கப்புறமாவது உங்க கூட வச்சுக்கணும்னு உங்களுக்கு எண்ணமே இல்லையா? எனக்கு அவன் என் கூட இருக்கணும்னு ஆசைதான், ஆனா அதை விட அவன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். இருந்தாலும் உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் சும்மா விட்டுருக்க மாட்டேன். உங்க அக்காக்காரியே பிடிச்சி ஜெயில தள்ளியிருப்பேன். இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எது கதையெல்லாம் பேசிக்கிட்டு? இப்ப என் பையன் என் கூட இருக்கானா, எனக்கு அது போதும். நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாப்போம். என்ன பேராண்டி, எங்க கிளம்பியாச்சு? அம்மாதான் ஆச்சி, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, எங்களை பார்க்கதான் வந்தியா? அப்ப சரி உட்காரு. உட்காரணுமா? இங்க உட்காந்தா காவியாவை எப்படி போய் பாக்குறது? சரியா? என்ன பேராண்டி, இந்த கிளவி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா காவியாவை எப்படி போய் பாக்குறதுன்னு யோசிக்கிறியா? பாட்டி, அதெல்லாம் இல்ல, நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நினைச்சேன். எம்மா சும்மா இருமா, பையனை போட்டு பாடா படுத்திக்கிட்டு. அர்ஜுன் நீ போப்பா. தேங்க்ஸுங்க. ஐனி, எனக்கு என்னமோ அர்ஜுனுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்ற? இந்த வீட்டுல எல்லார் கூடயுமே நல்லா ஜாலியா பழகுறாரு. இதை வச்சுலாம் அவனுக்கு உண்மை தெரியும்னு சொல்ல முடியுமா? இல்ல மைனி, உங்களுக்கு விஷயம் புரியல. இங்க இருக்கிற எல்லாரையுமே பாட்டி, அத்தை, அண்ணின்னு முறை வச்சு கூப்பிடுறாரு. ஆனா உங்களை மட்டும் ஒரு பேச்சுக்கு கூட அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறாரு. அவனுக்கு அப்படி கூப்பிட்டு பழக்கம் இல்லாம இருந்திருக்குமா இருக்கும்? அன்னைக்கு பேசும்போது என்ன கூட அம்மான்னு தானே சொன்னாரு, ஆனா உங்களை மட்டும் வாங்க போங்கன்னு தான் பேசுறாரு. அம்மான்னு அவர் வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குதே. எனக்கு என்னமோ உங்க மேல கோவமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அரசு, வாயை வச்சுட்டு சும்மா இரு, தேவையில்லாம அவ மனசுல எதையாவது விதைக்காத. இல்லத்தே, பார்த்தாலே தெரியுது, உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? தங்கம், அப்படிலாம் எதுவும் இருக்காது. இவ சொல்றான்னு நீ எதுவும் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. ஆமா, முட்டாள்தனமா எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. அதுவே ஒரு கூமுட்டை, அது சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு. யாரு யாரு? நான் கூமுட்டையா? ஆமா நீதான். அவளே அவ பையன் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அமைதியா இருக்கா. நீ தேவையில்லாம அவ மனசை கெடுத்துட்டு இருக்கல. ஆமா, நான் தான் கெடுக்கிறேன். நான் சொன்னது உண்மையா தான் இருக்கும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. ஆமா, நீ எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த?
அன்னைக்கு அனீஸ் தம்பி தான் தப்பு பண்ணிடுச்சு தாம் தூம் குதிச்சுட்டு வெளியே போனல இப்போ யாருக்கு இருக்கிற உள்ள வந்த கேட்கணும். இது என் மாமனார் கட்டின வீடு. அம்மா வீடு என்ன வெங்காயத்துல நறுக்கியாச்சு போல, கொடுங்க நான் தக்காளி நறுக்கி தரேன். இங்கே நிப்போம், அப்பதான் அவ நம்மள தேடுறாளா இல்லையான்னு தெரியும். சு காவியா வரான்னு நினைக்கிறேன். எப்படி அவ வரதுக்கு முன்னாடியே சொல்ற? அங்க பாரு எருமாடு நிக்குது. மாமனே உன்னை காங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே. அததான் கத்தி போனாலும் கலவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ரெண்டு லூசும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே ஓம் பே சொன்னேனே. ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே ஓம் பே சொன்னேனே. அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. அனீஸ் மாமா என்ன விட்டு போகாதே, ஒத்த உசுறு போனா மீண்டும் வராதே. அர்ஜுன் மாமா என்ன விட்டு போகாதே. பாரு ஏய் ரெண்டு பேரும் கொஞ்சம் திரும்புங்க. எடி ரெண்டு பேருக்கும் காதல் பைத்தியம் முத்தி கிறுக்காயிட்டீங்களோ? லைட்டா. அவளாவது பரவாயில்ல, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஐஷு. கல்யாணம் ஆனா என்ன, லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீ சூர்யா சாரை கட்டிக்கிட்டு கிளவி மாதிரி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எங்களால இருக்க முடியாது. இது வாலிப வயசு. என்ன பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? அவன் என்னடானா என்ன பூனைங்கிறான், நீ என்னடானா கிளவிங்கிற. அது என்னமோ தெரியல சோஃபி, உன்னை பார்த்தா மட்டும் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து தானா வருது. வருண்டி வரும். இந்தா அடுத்த லூசு வந்தாச்சுல. சிஸ்டர், பாட்டெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கேட்டியா? அர்ஜுன் மாமா என்ன விட்டு போகாத. இவ்வளோ நேரம் எங்க இருந்தாரு? இவர் இருக்காருன்னு தெரியாம கத்திட்டோமே. என்ன பாக்குற? எங்க இருந்தீங்க இவ்வளோ நேரம்? இங்கதான். ஐசக்கா அம்மா மேலே இருக்காங்க, நானும் போறேன். போனதும் பின்னாடியே போவான், இப்போ நின்றுக்கிட்டு இருக்கான். அர்ஜுன் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி பூனை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் டெரஸ் போறேன். இப்போ நீ எதுக்கு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? இல்ல வீட்டில் இருக்கிற பல்பெல்லாம் ஆஃப் பண்ணிடுவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அதான் இவ்வளோ பெரிய பல்பு நீ இருக்கியே, தினமும் வாங்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு புத்தி வர மாட்டேங்குது பாத்தியா? நடத்துங்கடி நடத்துங்க, என் நண்பன் அனீஷ் வரட்டும், அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். கீழே நின்று ஐசாக்கா கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. பேசாம உள்ள போய் ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்ப்போமா? திடீர்னு வந்துட்டா என்ன சொல்லி சமாளிக்க? எதையாவது அடிச்சு விடுவோம். ஓய், டெரஸ் போறேன்னு சொல்லிட்டு என் பிளேஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஏன் ஆச்சு விடு, நான் எங்க வேணாலும் வருவேன், உங்களுக்கு என்ன? சும்மா தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அர்ஜுன் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளு, ஆனா ஒன்று, உள்ள போய் பேசலாம், இல்லைன்னா வெளியே நிற்கலாம். நீ அந்த இடத்துல நிற்கிறது எனக்கு சேஃபாக படலை, பார்த்து ஸ்லிப் ஆயிர போகுது. இப்போ கேளு, என்ன கேட்கணும்? ஏன் அர்ஜுன் என்கிட்ட நீங்கள் ஏதாவது மறைச்சிருக்கீங்களா? ஏன் கேட்குறேன்னா, முன்னெல்லாம் என்கிட்ட பேசும்போது நீங்கள் அடிக்கடி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவீங்க, ஆனால் அப்போ இருந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையில் நான் எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கல. இப்போ அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. காவியா, நீ கேட்டால் என்னால் மறுக்க முடியாது, ஆனால் ப்ளீஸ்டா இதை மட்டும் கேட்காத. சரி, அப்போ நான் வரேன். இமா. சொல்லுங்க அர்ஜுன். கோவமா? அச்சே கோவலாம் இல்லை, எனக்கு அதை கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ உங்களுக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லைல்ல, உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லுங்க, அது போதும். சாரி. எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி? விடுங்க. காவியா உட்காரு. இல்லை அர்ஜுன், அம்மா தேடும். அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க, அதோ அங்கே உட்காந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாத்தியாடி என் பேரனையும் பேத்தியும்? தங்கம் காவியா இங்கே தான் பார்க்குறா, திரும்பு. அட பாவிகளா, இது குடும்பமா இல்லை கூத்துப்பட்டையானே தெரியலையே. பிள்ளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெத்தவ உட்காந்து இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. காவியா ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு. இல்லை அர்ஜுன், என் சந்தேகமே இதுதான். உங்க கூட நான் பேசுறத நான் இப்படி பார்த்தா என் குடும்பம் தடுக்க தான் செய்யணும். ஆனா பாருங்க எப்படி சிரிச்சு பல்ல காட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? புரியல. இந்த அர்ஜுன் ரொம்ப நல்ல பையனு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஐயோ ரொம்ப தான், உங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. சரிம்மா தாயே, கொஞ்ச நேரம் உட்காரு, பேசிட்டு போவோம். மஞ்சள் வெயில் நீ, மின்னல் ஒளி நீ, உன்னை கண்டவரை கண்கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்ன
ஒரு புன்னகையில் பெண்ணினமை கோபப்பட்டதென்னடி தேவதை வாழ்வது வீடலை கோவில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா அர்ஜுன் பேசணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இல்ல இவ்வளவு நாள் கிறுக்கு பிடிச்சி சுத்திட்டு இருந்த, இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்க போல. யாருக்கு கிறுக்கு? எனக்கா? உங்களுக்கு தான் கிறுக்கு பிடிச்சி ஏன் பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க? நேத்து வரைக்கும் போன்னு விரட்டிட்டு இருந்த, இன்னைக்கு உட்காந்து பேசுற அளவுக்கு வந்திருக்கு. நாளைக்கு இதுக்கும் மேலேயும் போகலாம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் எந்திரிச்சு போயிருவேன். எப்படி வசதி? நீ போக மாட்டடா செல்லம். அர்ஜுன் என்னை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பயங்கர கோபக்காரி. அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், கோபக்காரி தான். ஆனா பாசமும் கூட இருக்கு. பாசமும் இல்ல பாயசமும் இல்ல. நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அதை மட்டும் பேசுங்க. மா, உன் ஃப்ரெண்டு மீனா எங்க? வெளியெல்லாம் போலையா? அவ காலேஜ் போயிட்டா. காலேஜ் படிக்கிறாளா? பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியறா. இப்ப எதுக்கு நீங்க அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன காவியா, புரியாம கேக்குற? நீ என்ன வேணான்னு சொல்லிட்ட, அப்புறம் நாங்க அப்படியேவா தெரிய முடியும்? நான் எந்திரிச்சு போறேன். ஏய், சும்மா தான் சொன்னேன். அவளுக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் தானே. நீ ஏன் காலேஜ் போகாம வீட்லயே இருக்க? ஓ, அதுக்கு கேக்குறீங்களா? காலேஜுக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அவளுக்கு அவங்க அப்பா கொண்டு வந்து பைக்ல விட்டுருவாரு. இங்க இருந்து நான் போகணும்னா ஏன் அப்பாவை இழுத்துட்டு கிடக்கணும். அதான் போகல. அவளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? ஒரு 3 மாசம் போயிருப்பா. காவியா, பேசாம நீயும் போய் படியேன். படிக்கலாம் தான், ஆனா அவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு போய் யார் விடுவா? அதான் நான் இருக்கேன்ல. நீங்களா? உங்களுக்கு எனக்கு இருக்கா? என்ன ஆயுசுக்கும் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஆமா, நீ தானே சொன்ன. வீடு கூட வாங்கிட்டேன். ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. இங்க சீதை இருக்கிற இடம் தான் இந்த ராமனுக்கு அயோத்தி. பேசுறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா நடக்கிற காரியத்தை பேசுங்க அர்ஜுன். ஏன் நடக்காது? அதெல்லாம் நடக்கும். அர்ஜுன், உங்க அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சி இவங்களாம்? அதெல்லாம் அம்மா கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அங்கே நீ நான் வரவே போறதில்லன்னு. எனக்கு என்னைக்காவது அம்மாவை பார்க்க தோணுச்சுன்னா நான் போய் பார்த்துட்டு வருவேன். என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க வந்துக்குவாங்க. ஸோ நீ அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். நீ காலேஜ் ஜாயின் பண்ணு, டெய்லி நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். அர்ஜுன், அப்போ உங்களுக்கு படிச்ச பொண்ணு தான் பிடிக்கும் போல? அப்படிலாம் இல்லை காவியா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்பவே அவசியம். ஒரு பொண்ணு தைரியமாக தன்னம்பிக்கையாக தனியாக வாழணும்னா அதுக்கு படிப்பு முக்கியம். ஏன் நம்ம வீட்லேயே எடுத்துக்கோ. நம்ம வீட்லேயே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களே, சோஃபி. ஸோ படிப்பு தான் ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய பலம். ஆமா, சோஃபி அக்காவும் நீங்களும் நேர்ல பார்த்தா அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க. என்கிட்ட அவங்கள பத்தி இவ்வளோ பெருமையா பேசுறீங்க. ஒரு வகையான பாசம்தான், சண்டைலாம் இல்லை. சரி அர்ஜுன், நான் அப்பாட்ட பேசிட்டு சொல்றேன். காவியா, உங்க அம்மா இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தள்ளி போ. இது அவ்வளோ தைரியமா வீட்டுக்குள்ள வந்தீங்க, இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? காவியா, அதுக்காக பெரியவங்களாம் இருக்காங்க, தள்ளி போ. காவியா, போ காவியா, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. அர்ஜுன், கிஸ்மி சாக்லேட் தான் என்னன்னு தெரியுமா? ஏய், ஆள் இருக்காங்கன்னு தைரியத்தில் தானே பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் யாருன்னு காட்டிடுவேன், ஓடிரு. காவியா வேணாம், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மே என்கிட்ட வாலாட்டுவீங்க? மாட்டமா தாயி, போ. அந்த பயம் இருக்கணும். சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதையன காவியா போ. தப்புச்சண்டா சாமி. அப்பச்சோன்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவீங்க. மனதில் வீசும் மாறுதலே. ஏங்க, என் கெட்டப் எப்படி இருக்கு? கெட்டப்பா, இதுதான் ஒரிஜினல் மாதிரி தோணுது. நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி தானே இருந்த. நான் இப்போ ஏதோ என் பழைய தெஜு பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா இல்லையா? ஏச்சே, அப்படிலாம் இல்லை, நல்லாதான் இருக்கும். நூடுல்ஸ் மண்டை மாதிரி. நூடுல்ஸ் மண்டையா? யோ, ஹால பாரு. இவ்ளோ கஷ்டப்பட்டு என் முடிய கால் பண்ணி வச்சிருக்கேன், நீ அசால்ட்டா நூடுல்ஸ் மண்டங்கற. சரி, இப்போ எதுக்கு இந்த சேஞ்ச், அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்லங்க, இந்த இடத்துல நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்குல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸை நான் என் ரூம்ல மாட்டியிருந்தேன். எனக்கு தெரியாது பாரு. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏஜுமா, என்னாச்சு? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ டைரக்டாக சொல்லலாம். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? கேளு தேஜுமா. ஹாஸ்பிட்டல் முழுக்க நீங்க ஐஸை விரும்பினது தெரிஞ்சிருக்கு சரவணா. அதுக்கப்புறம் நீங்க என்ன விரும்பினது, கல்யாணம்
கல்யாணத்துல ஏற்பட்ட குழப்பம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. சரி, அதுக்கு ஐஷு திரும்ப இங்கே ஒர்க் பார்த்தா திரும்பவும் ஏதாவது பேச்சு வந்துட்டே தானே இருக்கும். இங்க பாரு தேஜுமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சந்தேகம் ஒன்று வரவே கூடாது. உனக்கு அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லூசாங்க நீங்க. நான் சந்தேகப்பட்டு பேசல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 ஃபிகரையும் கரெக்ட் பண்ண நினைக்கிறாரு போலன்னு பேசுனாங்க. எனக்கு அந்த இடத்துல எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? நானா இருக்க போச்சு திட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இதே விஷயம் ஐஸுக்கு அதில் விழுந்துச்சுன்னா இங்க ஐஸ் திரும்ப வந்து ஒர்க் பார்க்கணும்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களை நான் லவ் பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்ல. அது எப்பவும் முடிஞ்சு போன கதை. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல எவ்வளவோ மாறிடுச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி இன்னும் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க கிடையாது. இந்த மாதிரி பேச்சு அவங்க எத்தனையோ முறை கேட்டிருக்காங்க. ஆனா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னங்க சொல்றீங்க? ஊர்ல உள்ளவங்க 1000 பேசுவாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லு? ஐஷும் அப்படிதான் நினைச்சிட்டு எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க இங்க ஒர்க்குக்கு வர்றதே அவங்க அப்பாக்காக தான். ஒர்க் பார்த்தா அவங்க சேஃபா இருப்பாங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால தான் திரும்பவும் ஜாயின் பண்றாங்க. இப்ப சொல்லு, அவங்கள வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமா? என்ன பதிலே காணும்? வச்சுக்கோங்க. வச்சுக்கவா? வேலைக்கு சொன்னேன். கண்ணே நானும் அதை தான் சொன்னேன். உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம்